ஹாய் சிலுக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நான் வந்துருவேன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம்னா, வாரம் என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத விட டெய்லி என்ன சாப்பிட்றது ஒரு பெரிய கவலையா இருக்கு. அதுவும் நம்மள மாரி இருக்க இல்லத்தரசிகள் எல்லாம் என்னடா சாப்பாடு செய்யன்னு தெரியாம மூளை குழம்பி போய் நிற்கிறோம். இந்த குழப்பமே வேண்டாம். அதுக்கு தான்டா நான் இருக்கேன். வாங்க நம்ம சேனலுக்கு அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு வந்து கூட்டு வந்திருக்கேன். இந்த சேனல் பார்க்குற எல்லாருமே இனிமே என்ன சாப்பிடணுமா, இந்தா இன்னைக்கு இது, நாளைக்கு இது, நாளை கழிச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி தெளிக்க போறோம். புருஷன்மாரையும் பிள்ளைங்களையும் நம்ம திணற வைக்க போறோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து சூப்பரா செஞ்சு குடுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளேயே அடங்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப புரியும். இந்த முறைப்படி நீங்க வந்து மீல் பிளான் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஈஸியா காசு சேவிங்ஸும் பண்ணலாம், ஹெல்த்தியாவும் இருக்கலாம். 4 காசு சேர்த்து வச்சு கடனையும் அடைக்கலாம். அதுக்கு தானே இந்த ஹெல்த்தி சார்ட் போட போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி எப்பவும் போல இந்த வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கமெண்ட்ல பழகலாம். ஹைப் பட்டனை என்ன பண்ணணும்? லைட்டா தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நாள்ப்பா. இது என்னைக்கு? திங்கக்கிழமை. ஓகேவா? திங்கக்கிழமை காலைல எழுந்திரிச்சோன்னா ஓட்ஸ் கஞ்சி, இல்லைன்னா ஒரு ஆப்பிள். இல்லைன்னா ஓட்ஸ் கஞ்சி, ஒரு ஆப்பிள். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை காலைல வந்து சாப்பிடணும். ஸ்நாக்ஸுக்கு என்னது? பாதாம் ஒரு 5 ஏற்கனவே ஊற போட்டுருங்க. தொலியை உரித்து 5 எடுத்து சாப்பிட்ருங்க. மத்தியானம் லஞ்சுக்கு சோறு, அவரைக்காய் சாம்பார், கேரட் பொரியல், ஒரு ரசம், முடிஞ்சால் ஒரு கீரை. சரியா? அவரைக்காய் சாம்பார் வந்து வயிற்றில் இருக்கிற என்ன சொல்கிறது, புண்ணு ஏதாச்சும் இருந்தால் ஈஸியாக வந்து சரி பண்ணிடும். ஸோ அதனால் அவரைக்காய் சாம்பார் நம்ம வச்சு கேரட் பொரியல், ரசம் வந்து வைக்கிறோம். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, கருப்பு கொண்டக்கடலை குருமா. வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது யூஸ் பண்ணுங்கள், எப்போவாது ஆசைக்கு யூஸ் பண்ணுங்கள். கருப்பு கொண்டக்கடலை ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப ரிச்சானது, நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லாமல் விலையும் ரொம்ப கம்மியானது. கிலோ எவ்வளவு? 100 ரூபா தான் வரும். நான் ஹோல்சேலில் 80 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்போ எது பெஸ்ட்டு எனக்கு? சப்பாத்தியும் கருப்பு கொண்டக்கடலை குருமாவும் தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் உப்புமாவும் 1 கிளாஸ் பாலும். என்னம்மா இதோட நிப்பாட்டிட்டா அப்படிங்காதீங்க. ஆமாப்பா, இன்றைக்கி இது மட்டும்தான். ஓகேவா? அதனால் ஸ்நாக்ஸுக்கு என்ன வைக்க போகிறோம்? வெள்ளரிக்காய் இல்லைன்னா ஏதாவது ஒரு பழம், ஒரு செவ்வாழைப்பழம் இல்லை ஏதாவது ஒன்று வைங்க. மத்தியானத்துக்கு சோறு ப்ளஸ் புளிக்குழம்பு, தட்டைப்பயிர் போட்டு புளிக்குழம்பு வைங்க. வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி தெரியுமா வைக்கணும்? தட்டைப்பயிறு புளிக்குழம்பு வைக்கும்போது தட்டைப்பயிரை ஊற வச்சு எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் மாங்காய் வத்தல் வச்சுருப்போம், மாங்காய் வடகம், அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 2 துண்டு போட்டு புளியை குறைய ஊற்றி வைங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்காவை தொட்டுக்கிட்டே ஒரு பானை சோறு சாப்பிட்ருவாங்களா அந்த காலத்தில், அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதையும் வச்சுக்கோங்க. இதுக்கு தொட்டுக்கிட்டதுக்கு சுள்ளுன்னு காண துவையல் வைங்க. இந்த காண துவையலையும் எப்படி தெரியுமா அரைக்கணும்? வத்தலை வந்து சுட்டு போட்டு அரைங்க. சரிங்களா? மிளகா போடாதீங்க. வத்தலை நல்லா தீயில காட்டி சுட்டு போட்டுட்டு அதை அரைங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வேறு லெவலில் இருக்கும். அன்றைக்கி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம். சூப்பராக இருப்போம். அதுக்காக குண்டாயிருவோம்னு சொல்லாதீங்க. இதில் குண்டாகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஹெல்த்தியானது தான். நைட்டுக்கு என்னது? இட்லி, சட்னி, சுரக்காய் சாம்பார். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்ப்பா. செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை ராகி கூழ் இல்லைனா ராகி தோசை. உங்களுக்கு கூழ் பிடிக்குன்னா கூழ் சாப்பிடுங்க. இல்லை ராகி தோசைனா ராகி தோசை, இல்லையா ராகி புட்டுனா ராகி புட்டு. ஆனால் புதன்கிழமை ஆனால் நம்ம கண்டிப்பாக ராகி இல்லைனா ராகி தோசை தான் எடுக்கணும். ஓகேவா? நம்ம அன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு என்ன எடுக்கிறோன்னா, ஒரு 2 கம்பு பிஸ்கட்டு இல்லைனா ராகி பிஸ்கட். ஓகேவா? அன்றைக்கி வந்து எல்லாமே மில்லட் ரெசிபி மாதிரி தான் இருக்கும். கம்பு பிஸ்கட்டு இல்லைனா ராகி பிஸ்கட்டு. மத்தியானம் சோறு, ரசம், கீரை, பொரியல். இந்த கீரையில் வந்து நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கங்க, இல்லை முருங்கைக்கீரை சேர்த்துக்கங்க, இல்லை ஏதோ ஒரு கீரை. ஆனால் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். ஸோ அந்த கீரையை சேர்த்துக்கங்க. நைட் வந்து வெஜ்ஜு உப்புமா, அதாவது காய்கறிலாம் நிறைய போட்டு உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க. இது மூலமாக நான் சொல்கிற டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்லிம் ஆயிடுவீங்க. 1 மாதம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்லிம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்களாலே தடுக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த மாதிரி மீல் பிளான் சார்ட் போடும்போது நமக்கு உடம்பும் குறையும், நம்ம வந்து சேவிங்ஸும் பண்ணலாம். அதனால தான் நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன்ப்பா. வெள்ளிக்கிழமை தோசை, சட்னி, சாம்பார். ஓகேவா? இதுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு என்னது? மக்காச்சோளம் ஒன்றும் இல்லை, பாதி சாப்பிடுங்க. மத்தியானம் சோறு, மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன்லாம் ரொம்பலாம் இருக்காது. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினாலே ஒரு சமயம் இருக்கும். அதை நீங்கள் குழம்பும் வச்சு பொரியலும் வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? நைட்டுக்கு வந்து சேலட் ஒன்லி. ஏன்னா மதியானம் நம்ம மீனை பொரிச்சு வர தின்றுருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் சேலட் மட்டுமே. ஸோ இது வந்து இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு அச்சச்சோ! சனிக்கிழமை காலைல கம்புக்கூழு, கம்பு அடையும். கம்புக்கூழு சாப்பிட்றதுனால ரிச் கால்சியம் இருக்கும்ப்பா. அதிகமான கால்சியம் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கம்பங்கூழோ, கம்பு அடையோ, கம்பு தோசையோ, ஆனால் கம்பு கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து விட்டுறவே கூடாது. இது வந்து 30+லேருந்து 40+லேருந்து 50+ வரைக்கும் நல்லாவே உதவும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கீழே விழுந்து கை காலில் அடிபட்டாலும் ஈஸியாக வந்து எலும்புகள் வந்து சரியாயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கம்புக்கூழ் வந்து ரொம்ப நல்லதுப்பா.
அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸு தான். ஏதாவது ஒரு நட்ஸ் ஒரு 5 எடுத்து போட்டு வாயில போட்டு தின்னு தண்ணி குடிச்சிருங்க. இல்ல நீங்க கருப்பு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம், இல்ல சாதாரண திராட்சை பழம் சேர்த்துக்கலாம், இல்லன்னா நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம், வால்நட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத சாப்பிட்டுருங்க ஒரு 5. மத்தியானம் வெஜ்ஜு குருமாவும் பொரியலும். சோறு, வெஜ்ஜு குருமா, பொரியல். இந்த குருமாவுல மீல் மேக்கர் போட்டுக்கோங்க. பீன்ஸு, காய்கறி, கத்திரிக்காய் போடக்கூடாது. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டுக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் நீங்கள் வந்து பீட்ரூட் பொரியலோ இல்லைன்னா சவுசோ பொரியலோ என்ன பொரியல் பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுருங்க. நைட்டுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை அல்லது கோதுமை அடை. கோதுமை தோசையும் சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த கோதுமை தோசையை சும்மா சுட்டு கொடுத்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் சாப்பிடாதுங்க. நான் அதில் என்ன தெரியுமா பண்ணுவேன், கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி போட்டு அதில் பெப்பர் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை தூவி விட்டு நான் சுட்டு கொடுத்துருவேன். டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. இது கோதுமை தோசை மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட் வரும். அப்படி இல்லையா கோதுமை அடையாக பண்ணிடுங்க. சண்டைக்கு வந்தாச்சு. சண்டே அன்னைக்கு எங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா நான் உங்களை அடிச்சிருவேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸை நான் வந்து கேட்ச் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு பூரி உருளைக்கிழங்கு ஓகேவா. உங்களுக்கு வந்து லீவ், இது வந்து சீட்டிங் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பூரி உருளைக்கிழங்கு அது இல்லாமல் பசங்க இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக ஏதாவது வெரைட்டியாக கேட்பாங்கப்பா. அதனால் ஓகேவா. மதியானம் க்ரீன் டீ அதாவது ஸ்நாக்ஸுக்கு வந்து க்ரீன் டீ வந்து குடிச்சிருங்க ஒரு 11 மணி வாக்கில். ஏன்னா காலையில் நம்ம பூரியும் உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கோம், அது கொஞ்சம் ஹைஜீனிக் கிடையாது. ஸோ அதுக்காக க்ரீன் டீ குடிச்சிருங்க. மதியானம் என்ன பார்த்தீங்கன்னா மட்டன் இல்லைனா ஃபிஷ்ஷு இல்லைனா ஈரல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நான்வெஜ் எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. பக்கத்து வீட்டில் செய்யும்போது நம்ம வீட்லேயும் செய்யுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க கேட்குறக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா அதில் வர சந்தோஷமே தனி தான். ஸோ அதனால் அன்றைக்கி மட்டனோ சிக்கனோ என்ன சொல்கிறது மீனோ முட்டையோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை செஞ்சுருங்க ஓகேவா. அன்னைக்கு நைட்டு வெஜ்ஜு சூப் அதை தவிர கண்ணில் வர எதையுமே பார்க்கக்கூடாது. மதியானம் வச்ச குழம்பு மிச்சம் இருக்குது நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டுலாம் சாப்பிட்றாதீங்க. வெஜ்ஜு சூப்பு இல்லைனா ஒரே ஒரு குட்டி பவுலில் சாலட் சாப்பிடுங்க. இல்லைனா ஒன்றுமே சாப்பிடாம ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாது, கொய்யாக்காய் சாப்பிட்டு படுத்துருங்கன்னா கொய்யாக்காயில் நிறைய நார் சத்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து பசியை வந்து அதிகமாக தூண்டும், நமக்கு வந்து செரிமானத்தை வந்து ஜாஸ்தியாக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். இதுதான்ப்பா டயட் பிளான், இதுதான்ப்பா டயட் சார்ட்டு, இதுதான்ப்பா என்னோடய வீக்லி மீல் பிளான்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது அப்படியே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லன்ட்டு எனக்கு தெரியலை. ஈஸியாக தான் போட்டிருக்கிறேன். எல்லாருமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்மா.